என்ன துர்ராசு மாமா, உங்க அக்கா பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க உழுவுற 15 ஏக்கர் நிலத்தையும் திருப்பி கொடுக்க போறீங்களாமே? நீங்கெல்லாம் உழைக்க தெரியாத ஆளுங்க மாமா. அட, நானும் என் பாட்டன் முப்பாட்டன் காலத்திலேருந்து எங்கள் குடும்பத்திலையும் இத்தனை வருஷமாக அந்த நிலத்தை உழுதுட்டோம். இப்போ அந்த நிலத்தை நான் விட்டு கொடுத்தா நிலம் இல்லாதவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் இல்லையா? உங்க அக்கா புருஷன் உங்களை நல்லா கெடுத்து வச்சிருக்காரு. நீங்க உழுவுற நிலத்தை இப்ப இல்லாதவங்களுக்கு விட்டு கொடுத்தா நாளைக்கு 4 காசு சம்பாரிச்சு நம்ம படி ஏறி நம்ம கிட்டயே பொண்ணு கேட்க வருவானுங்க. கூலிக்காரனுங்க. கூலிக்காரனா தான் இருக்கணும். கூலிக்காரன் முதலாளி ஆயிட்டா நாம கூலிக்கார ஆயிருமாமா. ஏன் இதெல்லாம் மாரியப்பனுக்கு தெரிய மாட்டேங்குது? என் அக்கா புருஷன் மாரியப்பனுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற அறிவு இல்லப்பா. அவரு ஒரு வெள்ளந்தியான மனுஷன்ப்பா. இன்னொரு விஷயத்த நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க உழுவுற 15 ஏக்கர் நிலத்தை விட்டு கொடுத்துட்டா இப்ப அந்த நிலத்தை நீங்க காசு கொடுத்து வாங்க முடியுமா? ஆண்டாண்டு காலமா நம்ம அப்பனும் நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் பாறையை உடைச்சு கல்லை பொறுக்கி கரையை கட்டி விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. நேத்து வந்தவங்க நோகாம நோம்பு கும்பிடுவாங்களா? நாம வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். சந்தோஷ், நீ சொல்ற விஷயமும் நல்லதுதான். எனக்கு என் மாமா சொல்ற இந்த ஏழை விஷயத்துல கொஞ்சம் உடன்பாடு இல்லதான். இருந்தாலும் என் சொந்த அக்கா புருஷனா வேற போயிட்டாரா, அதனாலதான் கோயில் கூட்டத்துல மாமனை எதிர்த்து எனக்கு பேச மனசு வரலப்பா. மாமா, மனசு வரணும் மாமா, மனசு வரணும். நீங்க தான் இப்படி ஒதுங்கி போனீங்கன்னா அப்புறம் எப்படி மாமா? நான் கோவில் நிலத்தை ஏழை விடக்கூடாதுன்னு முடிவே இருக்கேன். நீங்க கண்டு காணாதபடி இருங்க மாமா, அது போதும் மாமா எனக்கு. நீ சொல்ற இந்த ஏழை விஷயத்த நானும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்குறேன் சந்தோஷ். சரி, அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. மாமா, என்ன மாமா அதுக்குள்ள கிளம்புறீங்க? மாமா, பக்கத்துல தான் மாமா நான் தோட்டத்துல பண்ணை வீடு இருக்கு மாமா. பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல தான் சுந்தரி வீடு இருக்கு மாமா. மாமா வாங்க மாமா, போய் செத்தனா பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் வருவோம். மாமா, நீங்க சரக்கு சாப்பிடுங்க தானே? அதெல்லாம் இல்லப்பா, அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுவேன். ஆமா சந்தோஷ், இந்த சுந்தரின்னு சொன்னியே, சுந்தரி யாரு சந்தோஷ்? மாமா, உங்களுக்கு சுந்தரி தெரியாதா? மாமா, என் கூட வரீங்க, நாம இன்னைக்கு சுந்தரிய பார்க்கிறோம். சந்தோஷ், சுந்தரிய பார்க்க மட்டும்தான் முடியுமா சுந்தரி? மாமா, இனிமே சுந்தரி உனக்கு தான் மாமா. வாங்க மாமா. மாமனுக்கு நல்லா ஊத்தி குடுறா. டேய் மொச்ச, மாமனுக்கு ஃபாரின் சரக்கு அறியுறா, அப்பதானே நம்ம காரியத்தை சாதிக்க முடியும்.
மாப்பிள சரக்க கொடுத்துட்டீங்க, சுந்தரிய ஒன்னும் காட்டலையே. மாமா சுந்தரிய இப்ப வர சொல்றேன் மாமா. சுந்தரி சுந்தரி மாமா, இனிமே சுந்தரி உங்களுக்கு தான் மாமா.